ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் லட்சுமி ஹரிஸ் பேசுகிறேன். சொல்லிட்டு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் நம்ம ஆல்ரெடி விளாண்டு சாப்டர் 1 போட்டிருப்போம் எஸ்கேப் பண்ணி. இந்த வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 தான் போட போகிறோம். ஏடா சாப்டர் 2ன்னு சொல்லி அதே மேப்பே காட்டுற அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2வில் வந்து உண்மையிலே வேறு ஒரு மேப் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1ல் விளாண்ட அதே மேப்பில், ஆனால் அந்த பேய்க்கு பதிலாக சாப்டர் 2வில் இருக்க வார்டனுங்கிற பேயை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்டா ஹாஸ்பிட்டலே விளாட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மேப் டவுன்லோட் பண்ண சொல்லுது. ஆனால் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் ஏதாவது யூடியூப்பில் போய் அப்படி இப்படின்னு பார்த்தேன் எப்படி ஹாஸ்பிட்டல் மேப் டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஆனால் அதை பற்றி யாருமே கிளியராக எதுவுமே போடலை. சரி, அதனால் நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ இப்படியே போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். உங்கள் யாருக்காவது ஹாஸ்பிட்டல் மேப் அப்புறம் மற்ற மேப் எப்படிலாம் டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். சரி கைஸ், அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இதை போய் அதுக்குள்ளே வந்துருச்சு. எனக்கு இந்த பேயை பார்த்தாலாம் பயம் இல்லை, அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாங்க, அதை பார்த்தா லைட்டாக பயமாக இருக்குது. இந்த வீடியோ நான் நைட் எடுத்துகிட்டு இருந்தேன் ரெக்கார்ட் பண்ணுறது, ஆனால் வாய்ஸ் தான் இப்போ நான் காலையில் கொடுக்குறேன். சரி, அந்த பேய் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ மினுக்குது, இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 வரைக்கும் இருக்குது. இந்த பேய் போகிற மாதிரி தெரில, இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சுன்னா கொண்டா இங்கே வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி, இப்போ இந்த பேய் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அது கீழ் ஃப்ளோரில் தான் இருக்குது. நம்ம அப்படியே மேலே ஏறி போயிடுவோம். கீழே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இவன், இந்த கேரக்டரு எனக்கு இன்னும் நிறைய காயின் பேக் தேவை, அப்போ தான் என்னால் எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருங்க பாய், எடுத்து தருவோம். அதாவது இந்த கேரக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, இப்போ நான் ஒருத்தனை வச்சு விளாட்றேன் இல்லை, அவன் வந்து ஏன்டையும் பேசுவான் பேய்டையும் பேசுவான். எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா கை, பேய்ட்டெல்லாம் யாராவது போய் பேசுவாங்களா? என்னடா இந்த பேய் அதுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் கீழே பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எப்படி மேலே வந்துருக்கும் தெரிலையே. சரி, கொஞ்சம் ஒழிஞ்சுக்கும். இது என்னடா ரூமு? இது நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1ல் வந்தோம். நான் இந்த கதவை திறக்கிறதுக்கு ஏதோ ஒரு டூல் தேவை. ஆமாம், நினச்சேன் கரெக்டாக ஒரு டூல் தேவை, இந்த மரம் இருக்கிறது தேவை. அதை போய் நான் எங்கே தேட? ஆனால் அது மேலே வந்து ஒரு டெலிபோர்ட் இருக்கும், அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இந்த பேய் இப்போதைக்கு நம்ம கிட்ட தான் இல்லை. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இந்த ரூம் என்னடா இருக்குது? ஒரு கண் இருக்குது, அப்புறம் ஒரு பேக் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு எதுவும் மினிக்கிட்டு இருக்குது. இது என்ன இருக்குது? இதுவும் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்காக வைக்கிறீங்க? இது ஒன்றும் ரூமே இல்லையா? இங்கே ஏதோ இருக்குது. வா, 2 காயின் பேக் கிடச்சிருக்கு. இப்போ நம்மள்ட்ட 10 இருக்குது. அதுக்குள்ளே 2 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இன்னும் ஒரு 10 எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் எஸ்கேப்பு. கீழே நடு ஃப்ளோர் இருக்கிற இடத்துல தான் எக்ஸிட் இருக்கும், எனக்கு நல்லாவே ஞாபகம் ஆயிடுச்சு. சரி, நம்ம அப்படியே போவோம். இந்த பேய் வேறு வந்துருச்சு. நம்ம இருக்கோம், நம்ம இருந்த இடத்துக்கே போயிடுவோம். இது வேறு எங்கிட்டு வருதுன்னு தெரில எனக்கு. எங்கிட்ட இருக்குது, இந்த இருக்குது. ரூமில் போய் உக்காந்துருவோம். அது வாட்டுக்கு வந்துடுறப்போது எங்கடா இருக்குது? ஆனால் இது எதுக்கு இந்த ஃபோட்டோவுக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே, தெரில. சரி, அப்போ நான் இங்கே வேணால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் அது பார்த்திங்கன்னா கீழே தான் இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே போவோம். நம்ம வேறு ஃப்ளோருக்கு போவோம். இந்த ஃப்ளோரில் அவ்வளோதான் நினைக்கிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் ரூம்லாம் இருக்கும், ஆனால் அது எங்கிட்ட இருக்குதுன்னு தெரில. இந்த ஃப்ளோர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது எனக்கே. படிக்கட்டு இருந்தால் இருக்குது. கீழே போகுமா இல்லை வேணாமா? எனக்கு வேறு பயமாக இருக்குது. அந்த பேய் திடீர்னு வந்துச்சுன்னா அது வேறு பிரச்சனை. இல்லை, போகுமா வேணாமா? இந்த வருது பாருங்கள் இந்த பேய். லைட்டாக க்ளோஸ்அப்பாக பார்ப்போம். எனக்கு பயமாக இருக்குது கைஸ். எனக்கு ஓடிட வேண்டியதான். நம்ம இருந்த ரூம் இது இந்த இருக்குது அவ்வளோதான், வந்தாச்சு. நம்ம இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் இருக்க எல்லா பேயாலையுமே டோருக்குள்ளே வர முடியாது. ஆனால் ஒரு பேயை தவிர அந்த ஒரு டாகுன்னு ஒரு பேய் இருக்கும், அது மட்டும் வரும். ஒரு நிமிஷம். இந்த பேய் வந்து டெலிபோர்ட் ஆகுது. நான் இப்போ தான் கவனித்தேன் அதை. இந்த பேய் ஒரு ஃபோட்டோக்குள்ளே போய் அதோட முகத்தை காட்டிட்டு அப்படியே வேறு ஃப்ளோருக்கு வருது. இந்த பேய்க்கு என்னடா சூப்பர் பவர்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இருந்தால் ஈஸியாக நான் மாட்டிக்குவேனே. அதுக்குள்ளே கீழ் ஃப்ளோர் போயிடுச்சு. இப்போ தான் நடு ஃப்ளோருக்கு வந்துச்சு, கீழ் ஃப்ளோர் போகுது. இது பேயா இல்லை வேறு எதுவுமே தெரில. ஆனால் நம்ம சாப்டர் 1ல் பார்த்த பேய்க்கெலாம் அந்த அளவில் எந்த பவரும் இல்லை. நம்மளை துரத்திட்டு வந்தாலும் ஸ்லோவாக தான் வந்துச்சு. ஆனால் இந்த பேய் அப்படி இல்லைன்னு இது சைடில் இப்படி வந்துருச்சு பின்னாடி. அவ்வளோதான், இப்போ வேறு வழியே இல்லை. ஆடு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த கேமில் வந்து ஒரே ஒரு லைஃப் தான். அந்த ஒரு லைஃப்பில் நம்ம அவுட் ஆகிட்டோன்னா அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிடும். அதை ஆடு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த 10 காயின் பேக் நான் எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். சரி, இந்த பேய் கீழே தான் இருக்குது, நம்ம அப்படியே ஓடிட வேண்டியதான். ஆனால் படிக்கட்டு எங்கே இருக்குதுன்னு தெரில. எனக்கு இந்த ஃப்ளோரே சுத்தமாக பிடிக்கல. சரி, இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது.
இப்போ தான் பார்த்துருக்கோம். இங்கே ஒரு கண்ணு இருக்குது, எடுத்துக்குவோம். கண்ணு வந்து ரொம்ப தேவை. ஏதோ இந்த இது கிடச்சிருச்சு, ஸ்டூல் கிடச்சிருச்சு. இதை வச்சு இப்போ நம்மளால் அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். இந்த பேய் வேறு இங்கே தான் இங்கே கிட்ட சுற்றிட்டு இருக்குது. இது வேறு எரிச்சலை கலப்புது. ஆமாம், நினச்சது கரெக்டு தான், கிட்ட சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்ம ரொம்ப கிட்ட இல்லை, ஆனால் இந்த ஃப்ளோரில் சுற்றிட்டு இருக்கு. இந்த பேய் போகிற மாதிரியே தெரில கைஸ். இங்கேயே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேறு பார்த்தேன். ஒரு 5 மினிட்ஸ் இங்கே நின்றுட்டு இருந்திருப்பேன். ஆனால் இந்த பேய் போகிற மாதிரியே இல்லை. நான் கதவை திறந்தாலே அப்படியே கிட்ட வந்தது. ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கடுத்து அதோட நடமாட்டம் இல்லை. நம்ம அப்படியே போவோம். இந்த அதுக்குள்ளே வந்துடுச்சு. என்னடா இது, இங்கேயே சுற்றிட்டு இருக்கும் போல். ஆமாம், இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. நல்ல வேலை கிட்ட வந்துருச்சு. போல் ரொம்ப எரிச்சலாக வருது இந்த பேய் பார்த்துட்டு. அதான் ஆட்டிகிட்டு இருந்தேன் இந்த இடத்துல. ஏன்னா நைட்டு 10:30க்கு விளாண்டா அப்புறம் எப்படி இருக்கும். அது இது வேறு சீக்கிரமாக முடிப்பேன்னு நினச்சா இந்த பேய் வேறு எனக்கு இந்த ரூம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வச்சிருச்சு. நான் கட் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு அது ஒரு சும்மா 1 நிமிஷத்துக்கு கூட வராது. ஆனால் நான் 20 மினிட்ஸ் இங்கேயே வெயிட் பண்ணேன் இந்த ரூம்லேயே. ஆனால் எனக்கு சரியான எரிச்சல் வந்துருச்சு. போய் அவுட் ஆயிடுவோமானாலாம் தோணிடுச்சு எனக்கு திடீர்னு. ஆனால் இருந்தாலும் அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு நானாகவே மனசை நினச்சிட்டு வந்திருக்கேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் பார்த்தாவது நீங்கள் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இங்கே ஒரு 2 ரூம் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு காயின் பேக் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் 7 காயின் பேக் தான். 13 காயின் பேக் எடுத்துட்டோம். இன்னும் 7 மட்டும் எடுத்தோன்னா நாம் தான் எஸ்கேப் ஆகிடலாம் அசால்ட்டாக. என்ன இது? எரியர் பாட்டில். ரேட் பாய்சனா இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? ஒருவேளை இந்த பேய்க்கு கொடுத்துடணுமா? எனக்கு ஃபோன் நம்பர் ஓகே. இங்கே ஃபோன் இருக்குது, அந்த ஆதி காலத்து ஃபோனு. ஆனால் அதை யூஸ் பண்ண முடியல. இப்போ எதுக்குறா வச்சுருக்கீங்க? ஆனால் இவன் ஏதோ எடுப்பான். நம்ம காயின் பேக் எடுக்கும்போது சைடில் ஏதோ நம்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையுமே எடுத்து வச்சுக்குவான் இவனும், இந்த கேரக்டரும். அதை வச்சு போட வேண்டியதானே யாருக்காவது. இது மட்டும்தான் மினுக்குது. கக்கூஸ்குள்ளே வச்சுருக்காங்க. இதை போய் அவனா கையை விட்டு எடுப்பான். ஆனாலும் இந்த கேரக்டர் எடுத்துட்டியான். இன்னும் நம்மளுக்கு வந்து 6 தான் தேவைப்படுது. இந்த 6 எடுத்துட்டோன்னா அசால்ட்டாக எஸ்கேப் ஆயிடலாம். சரி, ஓகே, கிளம்புவோம். பேய் நடமாட்டம் கொஞ்சம் இல்லை. இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் 5 தான். கீழே போகிறது வந்து ரிஸ்க்கு. அது வந்து படியிலேயே தான் சுற்றுது. ஆனால் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில. நல்ல வேலை நம்ம போகிற சைடு வரல. வழியாக அது வேற எங்கேயோ ஒரு சைடு நம்ம பின்னாடி வந்துருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு டெலிபோர்ட் இருக்கும். இது மூலிமா நம்ம வேறு ஃப்ளோருக்கு போகலாம். திடீர்னு அது எந்த ஃப்ளோரில் வேணால் விடும். ஆமாம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? கீழே இருக்கோம் காய். சூப்பரு. நம்மளை கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இறக்கி விட்டுருச்சு அந்த டெலிபோர்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இன்னும் போகவே இல்லை. நல்ல வேலை. ஆனால் இந்த பேயினால் மட்டும் இன்னமும் தெரியுது இங்கேயே. சரி கைஸ், இதில் அடுத்தடுத்த சாப்டர் நம்ம ட்ரை பண்ணுவோம். அது ட்ரை பண்ணுவோமான்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் மேப்பு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியும்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இல்லைன்னா அப்புறம் எனக்கு டவுன்லோட் பண்ண தெரில. நான் வேறு ஏதாவது தான் பண்ணணும். பார்ப்போம். இங்கே ஒரு கண்ணுக்கு என்ன பேய் வர மாதிரி இருக்குது. அதுக்கும் நம்ம ஓடிடுவோம். ஏன்னா நம்ம இந்த வாட்டி ரிஸ்க் எடுத்தோன்னா அப்புறம் ஆட் வேறு வராது. அவுட் ஆகிட்டோன்னா அதான் பிரச்சனை. இங்கே ஒரு காயின் பேக் இருக்குது, பார்த்துட்டேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இந்த பேய் வந்து படிக்கட்டுக்கிட்ட போகுது. ஆனால் படிக்கட்டு எங்கே இருக்குது அது வேறு தெரில. சரி, நம்ம காயின் பேக் முதல்ல எடுத்துக்குவோம். இந்த இருக்குது காயின் பேக்கு. அவ்வளோதான். இன்னும் 3 காயின் பேக் தான். இந்த ஒரு எலி இது வேறு இந்த தான் இருக்கா படிக்கட்டு. இதுக்கும் இந்த சைடே நம்ம இருக்க வேணாம். திடீர்னு பேய் வந்துட போகுது. இப்போ நம்மள்கிட்ட 3 கன்று இருக்குது. இன்னும் 2 தான். 1 எடுத்துகிட்டேன். இந்த ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க நம்ம வந்து எடுத்தாச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான். இன்னும் எக்ஸிட் வர பார்த்து வீட்டுக்கு போகிற வேலை தான். சரி கேஸ், அடுத்து நம்ம வந்து சாப்டர் 3 ட்ரை பண்ணி போடுவோம். அது வரைக்கும் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே, அவ்வளோதான். ஏதோ காட்டிகிட்டு இருக்காங்க மேலே. அச்சீவ்மெண்ட்டு அன்லாக்டு ஏதோ காட்டிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில. சரி கைஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு போவோம். பேயோட நடமாட்டம் இப்போதைக்கு இந்த ஃப்ளோரில் இல்லை. அப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு போவோம். அது ஆகாது. ஆமாம், இந்த படிக்கட்டு முதல் எங்கே இருக்குது? படிக்கட்டு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதுவா? இங்கே இல்லையே. நம்ம 20 காயின் பேக் எடுத்துட்டோன்னா அதுக்கு மேலே நம்மளால் காயின் பேக் எடுக்க முடியாது. அதான் நான் இப்போ காயின் பேக்கை விட்டுட்டு போகிறேன். எலி வேறு வந்து எரிச்சலை கிளப்பிட்டுருக்கு. இப்போன்னு பார்த்து இதை வேறு காணோம். ஐயோ, படிக்கட்டு எங்கே? படிக்கட்டு தான் இருக்குது. நல்ல வேலை. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து அப்படி எஸ்கேப் ஆயிடும். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் ஆகிட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.
சாப்டர் 3 ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.